திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் மழைக்கு தாக்குப்பிடிக்காமல் சாய்ந்து விழுந்த மின்கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளத்தூர், செம்பியநல்லூர், அவளிநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பெய்த கனமழையால் புதிதாக நடப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாலையிலும் வயல்வெளியிலும் சாய்ந்து விழுந்தன. இதனால் அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள முக்கிய சாலையின் ஓரங்களில் மின்கம்பங்கள் விழுந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகளும் முறையாக பதிலளிக்கவில்லை என தெரிவித்த மக்கள் உடனடியாக மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். செம்பைநல்லூர், ஹரிதுரமங்கலம், அவளிநல்லூர், விளத்தூர், களத்தூர், அருதுரமங்கலம் போன்ற பகுதிகளில் நேற்று இரவு 9 மணி அளவில் 1.5 மணி நேரம் மழை பெய்ததன் விளைவாக இங்கே நடைபெற்றிருந்த மின்கம்பிகள் சரிந்து விழுந்திருக்கிறது. அத்தரமற்ற கம்பிகளை போர்டாக இருக்கிற அந்த போஸ்ட் மரத்தை போட்டதுனால தான் ஒரு காற்று மழையிலேயே கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கால்நடை ஜீவனங்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் தொடர்ந்து நடந்து போகிற வீதியாக இருக்கிறது. பயிர் நட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இது மின்சாரம் இருந்து கீழே விழுந்தால் சுத்தமாக எரிந்து சாம்பலாக இருக்கும். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உயிர் சேதம் இல்லாமல் இருந்ததை மிகப்பெரிய ஆச்சரியமாக கருதுகிறோம். நேற்றைய தினம் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழைக்கு புதிதாக நடப்பட்டுள்ள ஏறத்தாழ 15க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. இதில் உள்ள மூலப்பொருள் அனைத்தும் தரமற்றதாக இருக்கிறது. இதை யார் ஒப்பந்தக்காரர்கள், இது யார் எடுத்து செய்கிறார்கள், இந்த பணியினுடைய பெயர் என்ன, யார் செய்கிறார்கள் என்ற விவரமும் தெரியவில்லை, பொதுமக்களுக்கும் தெரியவில்லை. வடநாட்டு தொழிலாளர்கள் செய்கிறார்கள், அவர்களும் பதில் அளிப்பதில்லை. தரமற்ற முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பணி மழைக்காலத்தில் மிகுந்த நஷ்டத்தை தமிழக அரசுக்கு உண்டாக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து இது மீண்டும் நடைபெறாத வண்ணம் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.